வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனாலதான் என் தங்கம் மனசெறங்கி எனக்காக போனா போகுதுன்னு இவனை வெளியில விட சொல்லிருக்கா. அம்மா எவ்வளவு வேலை பார்த்து வச்சுக்கிற பத்தியா நீ? விடுடா. இப்ப கடைசியா என்ன பேசுறாங்க பாரு உன்னையே. டேய் பேசட்டும்டா பேசட்டும். அடா 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 என்ன கதை விடுறேன்னு சொல்லிட்டு நீ கலர் கலர் கதையா விடுறியே. இது எந்த படத்து கதை? சொந்த கதையா இல்ல படத்து கதையா? நான் ஒண்ணு கதை விடல, உண்மையத்தான் சொல்றேன். இதை என்னால நிரூபிக்க முடியும். அப்படி நான் நிரூபிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கத்து மீசை எடுத்துருவீங்களா? டேய் சும்மா கத்தாதடா. மாமனாரும் மருமகளும் சேர்ந்து நடக்காதது நடந்ததுன்னு சொல்லி ஓ மண்டையை கழுவி விட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக மாமா பார்த்து இப்படி அத்தை கேப்பீங்க? ஏண்டி பயப்படுற? எதுக்கு பயப்படுற? மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி நீ தானே உன் புருஷனை மீட்டு கொண்டு வந்த. அப்புறம் எதுக்கு பயப்படுற? அத்தை நீ பேசாத கண்ணு, நான் பேசிக்கிறேன். சரி, நீ சொன்னது உண்மைன்னா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். அதே நான் சொன்னது உண்மைன்னா நீ ஒரு பக்கம் மொட்டை அடிச்சிடுறியா? மாமா போதுங்க மாமா. நீங்களும் இப்படி சரிக்கு சமமா பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மாமா? பின்ன என்ன கண்ணு உங்களுக்கு எப்படி பேசுறது? நீ என்ன நல்லது பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற? இல்லங்க மாமா, இல்ல நான் எந்த நல்லதும் பண்ணல. தான் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கிறத பொறுத்துக்க முடியாம அத்தை போன் பண்ணி ரம்யாக்கு பேசிருக்காங்க. அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்றது தப்பு மாமா. சொல்றா பாருங்க. ஆயிரம் தான் மனஸ்தாபம் இருந்தாலும் கோவத்தாபம் இருந்தாலும் பெத்த புள்ள லாக்அப்ல இருக்கிறத எந்த தாயும் பொறுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பெத்த வயிறு துடிக்கும், மனசு துடிக்கும். என் சின்னத்தான நினைச்சு என் அத்தையும் துடிச்சிருக்காங்கல்ல. உடனே கமிஷனருக்கு போனை போட்டு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி பேசிருக்காங்கல்ல. இது போதும் மாமா. இதை விட வேற என்ன வேணும்? இல்ல கண்ணு, அவ இப்ப நான் சொல்றேன் மாமா, உண்மைய சொல்றேன். அத்தை சொல்லிதான் சின்னத்தா இப்ப வெளியே வந்திருக்காரு. அதுதான் உண்மை. அத்தை, என் புருஷனுக்காக நீங்க கமிஷனர் கிட்ட பேசினதை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. உங்க புள்ளைக்காக மனசரங்கன உங்க தாய் உள்ளத்தை நான் மதிக்கிறேன். உங்க புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அத்தை. என் புருஷனை எனக்கு மீட்டு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அத்தை, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பண்ண இந்த உதவிக்காக நான் காலம் பூரா உங்க காலடியில கிடப்பேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாங்க சின்னதா.